மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சிங்க. செப்பரேட்டட் லைஃப், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தில் மோசேவை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீ ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் எனக்கு ஊழியம் செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து அவங்கள தனியாக பிரிச்செடுப்பா அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது, அவர்களுக்கு எல்லாரும் போலவே சாதாரணமான ட்ரெஸ் இல்லை, அவர்களுக்கு விலையேற பெற்ற விசித்திரமான வித்தியாசமான ஆடைகளை நீ உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேவுக்கு கட்டளையிடுகிறார். இதை தான் யாத்ராகமம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரொம்ப விலையேற பெற்ற வஸ்திரங்கள், அதில் விலையேற பெற்ற பொருட்கள் இருக்குது. இதுதான் அந்த வஸ்திரங்களை போட்ட பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து அது அவங்கள தனியாக பிரித்து காமிக்குது. அவர்கள் மாத்திரம்தான் அந்த ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும், அவர்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது, செய்யவும் அனுமதி இல்லை. அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அந்த ஆசாரியம் ஊழியம் செய்வதற்கு முன்பாகவே மோசே அவர்களை பிரதிஷ்டை பண்றார். எப்படி பிரதிஷ்டை பண்றார்னா, பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்து அவர்களை அவர் பிரதிஷ்டை பண்றார். இதை தான் யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரதிஷ்டை பண்ண பிறகு அபிஷேக தைலம் எடுத்து அதை அவர்கள் தலையில் மேலே வார்த்து அவர்களை ஊழியத்திற்கென்று அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, முதல்ல கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள், அவர்கள இந்த ஆரோனுடைய சந்ததியை ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் தேவன் பிரித்தெடுக்கிறார். இரண்டாவது, விலையேற பெற்ற வித்தியாசமான வஸ்திரங்களை, அதாவது ஆடைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஊழியத்திற்கு முன்பாக இரத்தத்தினால அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார். அதோடு மாத்திரம் இல்லாமல் அபிஷேக தைலத்தை வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, மோசே எப்படி ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக ஆரோனுடைய குடும்பத்தை தெரிந்தெடுத்து இரத்தத்தினால பிரதிஷ்டை பண்ணி விசேஷ விதமான வஸ்திரங்களை கொடுத்து அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே மாதிரி இயேசு உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய், அவருக்காக வாழும்படியாய் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, மேன்மையானவர்கள் இருக்கிறாங்க, திறமைசாலிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒன்றத்துக்குமே உதவாத, அறிவுல குறைவுள்ளவர்களாக இருக்கிற, ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிற, திறமையில குறைவுள்ளவர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் அவருக்காக வாழ, அவருக்கு ஊழியம் செய்ய ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இயேசுவை இந்த பூமியில அனுப்பினார். எப்படி ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் விசேஷ விதமான வஸ்திரம் கொடுக்கப்பட்டதோ, அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் விசேஷ விதமான வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. என்ன வஸ்திரம் சொல்றீங்களா? ரட்சிப்பு என்ற விலையேற பெற்ற வஸ்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆரோனுக்கு போட்ட வஸ்திரத்துல விலையேற பெற்ற பொருட்கள் இருந்தது, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது. அவர் ஜீவனை கிரயமாய் செலுத்ததுனாலதான் இந்த வஸ்திரம் என்ற ரட்சிப்பே நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு அடுத்ததாய் ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ண ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து அவர்கள் மேலே தெளித்து அவர்களை மோசே பிரதிஷ்டை பண்ணினார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து உன்னை என்னையும் பிரதிஷ்டை பண்ணல, அவருடைய ரத்தத்தினால தெளித்தல்ல, கழுவி உன்னையும் என்னையும் அவருடைய ஊழியத்துக்காக அவருக்காக நம்மை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால நம்மை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். கடைசியாய் அபிஷேக தைலம் எடுத்து ஆரோனுடைய குமாரனையும் அவர் தலை மேலே வார்த்து அவர்களை அவருடைய ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணினார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர். அவர் நிரந்தரமானவர்.
அந்த தைலத்தை எடுத்து ஆரோன் மேலேயும் ஆரோனுடைய குமாரன் மேலேயும் ஊற்றும் போது ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு மாத்திரம்தான் அங்கே ஒரு வாசனை இருக்கும். ஆனால் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியானவர், இவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு வாசம் வீசுகிறவர் அல்ல. சதா காலமும் நாம் உயிரோடு இருக்கிற காலங்கள் வரைக்கும் நம்மோட கூட இருந்து நம்மை வாசம் வீச செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அதை வைத்து ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார், அவருக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மோசே ஆரோனுடைய குடும்பத்தை அழைத்த மாதிரி கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்கல. உன்னுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பும் வேற. இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உலகத்தில் இருக்கிற மக்கள் போல நீங்களும் நானும் வாழ முடியாது. நாம நினைக்கிற மாதிரி நாம வாழ முடியாது. நாம விருப்பப்படுற மாதிரி நாம வாழ முடியாது. நாம நினைக்கிற மாதிரி செல்வத்தோடும் ஆசீர்வாதங்களோட கூட நாம இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நாம வாழறபடி, நாம நினைக்கிறபடி வாழ்க்கை அல்ல, அவர் நினைக்கிறபடி தான் வாழ்க்கை. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீ நினைக்கிறபடி ஆசீர்வாதம் அல்ல, அவர் நினைக்கிறபடி ஆசீர்வாதம். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவு அல்ல, அவர் எடுக்கிற முடிவு. காரணம், இந்த வாழ்க்கைக்கு, இந்த அழைப்புக்கு இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய ரத்தத்தினால உன்னையும் என்னையும் கழுவி சுத்திகரித்தார். தன்னுடைய பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் நிலையாய் தங்கும்படியாய் அவர் நமக்கு தந்தரில் இருக்கிறார். ஆகவே இது செப்பரேட்டட் லைஃப். உலகத்தான் வாழ்கிறது போல நீங்களும் நானும் வாழ முடியாது. அவர்கள் இருக்கிற மாதிரி நீங்களும் நானும் இருக்க முடியாது, நடக்க முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரே பிரித்தெடுத்தார், அவரே தன்னுடைய இரத்தத்தினால் அபிஷேகம் செய்தார், அவரே தன்னுடைய ரட்சிப்பை கொடுத்து நம்மை வஸ்திரங்களினாலே நம்மை அலங்கரித்தார், அவரே தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்குள் வாசமாயிருக்கிறார். ஆகவே நினைப்பது நம் நினைவல்ல, அவருடைய நினைவு. God bless you.